ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த வேளையிலும் நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும். இந்த சிலுவை மரணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலுவை மரணம்னா என்னது? Do you know what is crucifixion? இந்த இஸ்ரவேல் நாடு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்தது. ஆகவே அந்த நாட்களில் ரோம அரசு கொடுக்கக்கூடிய மிக ஈனத்தனமான, மிகவும் மோசமான, கடுமையான தண்டனை தான் சிலுவை மரணம். அது கிரிமினல்ஸு கொடுக்கிறது. சாதாரணமான குற்றவாளிகளுக்கு அடி, சவுக்கடி கொடுத்து அவங்கள ஜெயிலில் போடுவாங்க. ரொம்ப மோசமான, நம்ம நாட்டில் ரொம்ப மோசமான தண்டனை என்னன்னா தூக்கில் போடுவாங்க இல்லையா? அது இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஆயுள் தண்டனைன்னு போடுவாங்க. ஆனால் the worst punishment ever given to a criminal by the Roman government was crucifixion. சிலுவை மரணம் தான் ரோம அரசாங்கம் கொடுத்த மோசமான ஒரு தண்டனை. அந்த தண்டனையை ஆண்டவர் இயேசு கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசு நல்லவர், நன்மை செய்தவர், யாருக்கும் தீமை செய்யலை. குஷ்ரோகிகளை குணமாக்கினார், குருடர்களுடைய கண்களை திறந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்க பண்ணினார் இல்லையா? ஆண்டவர் இயேசு நல்லவராகவே இருந்தார். ஆனா அவருக்கு இப்படி ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்தார்கள். ரோம அரசாங்கத்தின் உத்தரவின் பேர்ல, சட்டத்தின்படி அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது. அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்றால் அவருடைய ஜனங்கள், யூதர்கள் தான், அவருடைய சொந்த ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததியா, பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அவங்க தான் அந்த தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. சரியா? இப்பொழுது நாம் அறிய வேண்டிய விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் 1, 2, 3, 4 சில பகுதிகள் இருக்கு. அதை ரொம்ப சுருக்கமாக சொல்ல போறேன். ஆண்டவர் இயேசு பொதுவாக கெத்செமனே தோட்டத்திலே வழக்கமாக ஜெபிக்க போகிறது உண்மை. அவருடைய சீஷர்களோடு ஜெபிக்கும்படியாக போயிருந்தார். இயேசுநாதர் எங்க போறார், எங்க வாரார் என்பது யாருக்கு நன்றாக தெரியும்னா அவருடைய சீஷர்களுக்கு தான் தெரியும். அதிலே ரொம்ப திறமைசாலியா இருந்தது யூதாஸ் காரியர். அவன் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு பிரதான ஆசாரியர் வேதபாரகரோடு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டித்தாரேன்னு சொல்லி வச்சிருந்தான். அப்ப அந்த பஸ்கா ஆசரித்த பிறகு, ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு, ஒலிவமலையின் பகுதியில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் இயேசு சீஷர்களோடு போயிருந்தார். அப்பொழுது யூதாஸ் அவரோடு இல்லை. ஏன்னா அந்த பஸ்காவின் வேளையிலே, கர்த்தருடைய பந்தி, ஆண்டவர் இயேசு கடைசியாக சீஷர்களோடு பந்தி அமர்ந்த வேளையில யூதாஸ் அவரிடத்திலிருந்து வாங்கினான், அப்பத்தை வாங்குறான். அதுக்கப்புறம் பைபிள் படிச்சீங்கன்னா யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவரோடு அவன் இருக்க முடியல. அவன் he went away from Jesus. அவரை காட்டி கொடுக்க பிளான் பண்ணி போயிட்டான். அவன் சரியாக கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். ஏசுநாதர் இந்த நேரம் சீஷர்களுக்கு கூட கெத்செமனே தான் போயிருப்பார். அவன் எல்லாம் ஆட்களை எல்லாம் கூட்டி ஏற்பாடு பண்ணி ஒழுங்குபடுத்தி தீவட்டிகளோடு, தடிகளோடு, ஆயுதங்களோடு அங்க வந்தாங்க. ஏசுநாதரை பிடிச்சிட்டு போறாங்க. வந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. ஏசுநாதரை எப்படி அடையாளம் கண்டாங்கன்னா அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். ஏசு கிறிஸ்துவுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். ஏசுநாதரை சபிக்கல, கல்லு விட்டு எரியல, அவன் தான் இவன் தான் கண்ணாப்பினான்னு பேசல. அவன் ரொம்ப அருமையாக நல்ல ஸ்டாண்டர்டா செயல்பட்டான். சில ஆட்கள் அடுத்தவனை கொலை செய்கிறவங்களை கூட நல்ல ஸ்டாண்டர்டா செயல்படுறாங்க. ஆமா, நண்பனை கூட கொலை செஞ்சிருவாங்க. ஒரு பையன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பையனுக்கு தங்கைய அவருடைய நண்பன் சிநேகித்திருக்கிறார். அப்ப இவன் சொன்னா, என் தங்கச்சியை நீ விரும்புறேன்னா அவளை கல்யாணம் பண்ணுவியான்? ஆமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனா கடைசியில் அவன் இவன் தங்கச்சியை பண்ணாம வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு. இவன் என்ன பண்ணா, இவனுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தான். அவன் மாறின உடனே இவன் வேகப்படலை. இவன் ரொம்ப புத்திசாலியா, டிப்ளமேட்டிக்கா, நல்ல புத்திசாலியா வேலை பார்த்து அவனை கல்யாணத்துக்கு கார்டு அடிக்க போனான். அவனுக்கு கல்யாணத்துக்கு பாத்திரம் சாமான் வாங்குறதுக்கு, சமையல்காரரை கொண்டு வரதுக்கு, வீடியோக்காரரை ஒழுங்குபடுத்துறதுக்கு, பந்தல் போடு, எல்லாத்துக்கும் அவனை கூட போனான். எல்லா ஒழுங்களையும் சூப்பரா பண்ணான். பண்ணிட்டு அவனுக்கு கூட சாப்பிடுறான். மணமகன் மணப்பெண்ணோட சாப்பிடுறான். சாப்பிடுற வேளையில ஒரு வார்த்தையே அவன் பெசகா சொன்னானோ நல்ல மனசோடு சொன்னானோ, இதுதான் நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியாது, இவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது, அவனுக்கு கொஞ்சம் பொண்ணுக்கும் தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போனா, ராத்திரி கொலைகார கும்பலோடு வீட்டுக்கு வந்து அவனுடைய சிநேகிதனை கூப்பிட்டான். வாடா,
ஓகே, இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால கூப்பிட்டான். அவன் வெளியே வந்தான். அந்த பொண்ணு புது பொண்ணு இல்லை, முதல் ஆளு. அவன் சரி நம்ம வீட்டுக்காரு இப்போ வருவார், அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, அவரு கூட தானே சாப்பிட்டாருன்னு சொல்லி இருந்தான். பார்த்தா அவ பார்த்தா இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, காணல. ஐயோ எங்கே போனாரோ தெரியலையான்னு ஃபோன் பண்ணா ஒரு இடம் ஆள் இல்லை. அவனை கொண்டு போய் சாக்கடையில் கொண்டு போட்டுட்டாங்க. பிறகு போலீஸ் விசாரணை, தீவிர விசாரணை நடக்குது. புலனாய்வு நடத்துகிற வேலையில அங்கே ஒரு சாக்கடையில் கிடக்கு. கண்டுபிடிக்க முடியலைங்க. அவர் ரொம்ப புத்திசாலியா திறமையாக வேலை பார்த்துருக்கிறார். அதுக்கு இது நடந்த உண்மை சம்பவம், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். பிறகு என்ன நடந்ததுன்னா, போலீஸ் அதிகாரிகள் கேட்டாங்க, நீங்க கல்யாணம் எடுத்தீங்களா, வீடியோ அதை கொடுங்க. வீடியோ போட்டு பார்க்குற வேலையில கடைசி கட்டம் சாப்பிட்ற வேலையில அங்கே ஒரு சவுண்ட் வருது. நீ சாப்பிட்ற இதுதான் கடைசி சாப்பாடு. அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை போய் விசாரிக்கிற வேலையில ஒத்துக்கிட்டான். யூதாஸ் காரியத்திலிருந்து இவன் ஒரு வேளை டியூஷன் படித்தானோ என்னதோ தெரியல. இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இருந்ததுனால மனசாட்சி நிமித்தம் காட்டி கொடுக்கிறதே கொடுக்கிறோம். நம்ம கொஞ்சம் மரியாதையா காட்டி கொடுக்கோமே. Let us do it in a respectable way. Let me betray Jesus in a respectable way ன்னு முடிவு பண்ணிட்டான். அவர்கிட்ட போய் ரவி வாழ்க அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்தான். அப்ப உடனே அவரை பிடிச்சிட்டாங்க. He was arrested. Jesus was arrested. அவரை முதல்ல கெத்செமனேல இருந்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க. முதலாவது நம்பர் 1. அது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பிரதான ஆசாரியனாக அப்போ இருந்தவன் காய்பாவுடைய அரண்மனையிலிருந்து இயேசுவை பொந்தி பிலாத்துவினுடைய நியாய விசாரிப்பின் அந்த ஹாலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. பொந்தி பிலாத்து யாருன்னு சொன்னா, அன்று இருந்த கவர்னர். இயேசுவை நியாயம் விசாரித்து தண்டனை கொடுக்கிறதுக்கு உள்ள அனுமதி உள்ளவர், அதிகாரம் உடையவர். அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பிரதான ஆசாரியரிடத்திலே முதலாவது கொண்டு போனார்கள், காய்பாவுடைய அரண்மனைக்கு. அங்கிருந்து பொந்தி பிலாத்தினுடைய நியாய விசாரிப்பு ஹாலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பொந்தி பிலாத்து இடத்திலிருந்து இயேசுவை ஏரோதுடைய அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏரோதின் அரண்மனையிலிருந்து இயேசுவை மறுபடியும் பிலாத்து இடத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். லூக்கா 23:11 மத்தேயு 27:26 எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு முடியல, திரும்ப பிலாத்து இடத்திலிருந்து எங்க கொண்டு போறாங்க, அவன் நியாயம் விசாரித்து தண்டனை கொடுத்து கொல்கதாவுக்கு சிலுவையில் அறையப்படும்படியாக கொண்டு போகப்படுகிறார். லூக்கா 23:33 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பாடுபடுத்திட்டாங்க. அப்படியே ஜென்ரலா கூட்டிட்டு போனா நினைச்சிடாதுங்க. நீங்க நினைப்பீங்க போலீஸ் கைது செய்தா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சும்மா அப்படியே பாம்பு போல கூட்டிட்டு போவாங்க, பிஸ்கட் வாங்கி தருவாங்க, ரஸ்க் வாங்கி தருவாங்க. நோ, they will beat you, they will punish you, they will insult you. அது தெரியும். போலீஸ்ல ஒருக்கா போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிறேன், நான் போய் வரல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஊழியத்தின் நிமித்தம் போயிருக்கிறேன். சத்தம் போடுறானுங்கன்னு அங்க இருந்த பிசாசை வணங்குறவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் விசாரிக்கப்படும்படி போயிருக்கிறேன். நான் புத்திசாலியா ஒழுங்காய் செயல்பட்டேன். நோ ஒன் கேவ் மீ எனி ப்ளோ. எனக்கு யாரும் எந்த அடியும் கொடுக்கல. அது ஆண்டவர் கிருபை. ஆண்டவர் என்னை காத்துக்கொண்டார். நானும் ஒழுங்காய் நடந்து கொண்டேன். தப்பு செய்தா அடிச்சு விடுவாங்க. திருடனை கொண்டு போனா, ஏமாத்தினவரை பண்ணா, ரவுடியை கொண்டு போனா, அவங்க கழுத்தை வெட்டினான்னு சொன்னா அடிச்சு விடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சும்மா விடுவாங்கன்னு நினைச்சிட முடியாது. இங்க இயேசுவை கைது செய்த பிறகு அவரை ஈனத்தனமாய் நடத்தினார்கள், புண்படுத்தினார்கள். அதை குறித்த வேத பகுதி நான் சொன்ன பகுதிகளிலே வருகிறது. முகத்திலே துப்பினார்கள், கோலால் அடித்தார்கள், கண்களை கட்டி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஞான திருஷ்டியினால் உன்னை அடித்தது யார் என்று சொல். சிவப்பான அங்கியை உடுத்துவித்தார்கள். முள்ளினால கிரீடத்தை உண்டு பண்ணி கோலால் அடித்து அவருடைய சிரசிலே காயத்தை உண்டு பண்ணினார்கள். ஆண்டவரை சும்மா விடல. தேவகுமாரன், தேவ மைந்தன். ஒரு உண்மை தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்தவர்களில் மிகவும் அழகான இளவயது உள்ள மனுஷன் இயேசு என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுதான் the most handsome man who ever lived. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகானவர், ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரை அடிச்சு காயப்படுத்தி ஈனத்தனமாகிட்டார். முதுகில சவுக்கால் அடிச்சு அவருடைய சரீரத்தை எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டார். பாவமில்லாத பரிசுத்தர்.
தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஏன் அவர் என்ன தப்பு பண்ணாரா? He did no evil to any man. ஒரு தப்பும் யாருக்கும் செய்யல. ஆனா தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். நம்ம அடைய வேண்டிய பாடுகளை ஆண்டவர் இயேசு நமக்காக அடைந்தார். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, ஆண்டவராய் இயேசு விடுதலை பெறணும்னு விரும்பி இருந்தா விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனா அதை அவர் விரும்பல. ஆண்டவர் இயேசுவை சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் அனுப்பியிருப்பார். அப்படி செய்திருந்தா பிதாவின் சித்தம், அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இதுல ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Sometimes in our life, when we want to do the will of the Lord, we may have to go through the path of suffering. எனக்கெல்லாம் எந்த பாடு, எந்த துன்பம், எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, sometimes you may not be in the center of God's will. ஆண்டுடைய சித்தத்தின் மையத்திலே நான் இருக்க விரும்புகிறேன், ஆண்டுடைய சித்தத்தையே நான் செய்து நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று விரும்பினால், ஒப்பு கொடுத்தால், you may have to go through the path of suffering in life. உன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் பாதையில், வேதனையின் பாதையில், உபத்திரத்தின் பாதையில், அவமானத்தின் பாதையில் போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஜாலியா வாழ விரும்புகிறேன். I want to be rich, I want to be popular. நான் பணக்காரனாகணும், பேர் புகழோடு வாழணும். I want to lead a luxurious life, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். அது எனக்கு தெரியலையே, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இயேசு கிறிஸ்து தேவ மைந்தன், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவாதி தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது இயேசுவும் கூட இருந்தார். அது உண்மை. வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டு இறங்கி வந்தார். பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார். எதுக்காகனா, to fulfill the will of God the Father in his life. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிதான் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த அழைப்பும் அந்த தரிசனமும் அர்ப்பணிப்பு உள்ள ஊழியர்கள், பரிசுத்தவான்களும் அந்த பாதையின் வழியாக கடந்து போகிறார்கள். அவர் என்ன பாவம் செய்தாரோ, அந்த மிஷனரி ராக்லாண்ட் என்ன பாவம் செய்தாரோ, ரிங்கல் டோபு என்ன பாவம் செஞ்சாரோ, சீகன் பால்கு என்ன பாவம் செய்தாரோ, கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் ஸ்வாட்ஸ் ஐயர் என்ன பாவம் செஞ்சாரோ, அவங்க எல்லாம் எப்போ செத்து போயிட்டாங்க. வீட்டையர் என்ன பாவம் செஞ்சாரோ, அவருக்கு 2 குழந்தைய செத்து இங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஐயோ, வில்லியம் கேரி என்ன பாவம் செஞ்சாரோ, அவருக்கு பிள்ளைகளை சா கொடுத்தாரு, மனைவி பைத்தியம். ஐயோ, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் துன்பத்தை அனுபவிக்கலாம், பாடுகளை அனுபவிக்கலாம், வேதனைகள், உபத்திரவங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அது முடிவோ சந்தோஷம், ஜீவ கிரீடம், முடிவை கண்டுபிடிக்கணும். அதுல பெரிய ஆனந்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். He committed his life for suffering. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அதை யாருமே விரும்புறதில்லை. பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் உயிர்த்து ஆராய்ந்த பிறகுதான் தீமோத்தேயுவின் நிருபத்தில் சொல்றாரு, அவரோடு பாடுகளை சகித்தோம், அவரோடு ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Praise the Lord. If you suffer with him, if you are there to suffer for Christ, you can reign with him in glory. Hallelujah. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அவங்க நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லா வளர்க்கப்பட்டவங்க. அவங்க டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அரசாங்க வேலையெல்லாம் பார்த்து நல்ல பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை எல்லாம் பெற்று பேர பிள்ளைகளை எல்லாம் பெற்று அவங்க ஆண்டவருக்காக ரொம்ப துன்பம் எல்லாம் அனுபவிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. சத்தியமா அவங்க செத்து போயிட்டாங்க. பிறகு செத்த பிறகு அவங்க வீட்டுக்குள்ளாலே அவங்கள அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ள வச்சிருந்தாங்க. அப்ப அங்க பக்கத்துல சிலர் தூங்காமலே முழிச்சிருந்தாங்க. நம்ம தமிழர் பண்பாடு, யாராவது செத்து போனா வீட்டுல யாரும் தூங்கக்கூடாது, அப்படி தானே. அங்க பக்கத்துல இருந்தவங்க தூங்காம முழிச்சிருந்தாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஆளு ஒரு தரிசனம் காண்கிறாப்புல. The person had a very good vision. உயர்ந்த அழகான ஒரு பெரிய தூதன் வானத்திலிருந்து பறந்து வருகிறார். என்ன வருகிறார்? பறந்து வருகிறார். அவரு கையில ஒரு அழகான கிரீடம் இருக்கிறது, அந்த மேய்ப்பனுடைய ஒரு கோலும் இருக்கிறது. அந்த தூதன் என்ன பண்ணாரோ, அந்த ஃப்ரீசர் பாக்ஸை திறந்து அந்த செத்து போன அம்மாவுடைய தலையில அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு கோலைய
அவங்க கையில கொடுத்துட்டு தூதன் சொன்னாராம், இவர்கள் 1000 வருஷ அரசாட்சிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. It was none but my own mother. வேற யாரும் இல்லை, எங்க அம்மா தான். Hallelujah. She suffered in her life. She did not enjoy the world. She suffered for Christ the Lord. All through her life she suffered. அப்ப அதுக்கு இப்படி ஒரு பலன் இருக்கிறதுங்க. Even we are here to suffer for God because we are longing that crown. We are longing that 1000 years reign. Hallelujah. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. There is a false teaching in the churches today. சபைகளில் ஒரு துருவதேசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், இனி நம்ம எந்த பாடும் படவே வேண்டாம். Is it right? It is rubbish. It is nonsense. There is no sense in it. இயேசு நமக்காக பாடுபட்டார், அவருக்காக நாம் பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம். தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்டார் மோசே. மோசே எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு, ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தான், எதோ இருக்கிறான் பாருங்க, அதோ இருக்கிறான். அவன் பார்த்திருக்கிறான், மோசே அதோ அழகா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மருவமலையிலே ஆண்டவர் இயேசுவோடு மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. How many of you are ready to suffer for Jesus? அது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு நாங்க இயேசுநாதர்கிட்ட வந்தோம். உங்களுக்கு வேற வேண்டாத பிரச்சனை, வேண்டாத பேய் பிசாசுகள், மந்திரவாதங்கள், வில்லி சூரியங்கள், தந்திர மந்திரம் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. ஆனா இயேசுவை பின்பற்றுறதுல நமக்கு கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் வரும். எல்லாத்தையும் அவர் நீக்கிடுவார், விடுவிப்பார், காப்பாற்றுவார். அதுக்கெல்லாம் ஒரு பலனும் இருக்கு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை தான். இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் நம்ம எங்க பிடிச்சிட்டு போயிட்டா, நம்ம அடிச்சு உரைச்சு போட்டா நம்ம படம் என்ன ஆகும்? அதனாலே நம்ம பயந்து பயந்து சாகணும். இந்த பாரு, நம்ம துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் தமிழன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆந்திராக்காரனுக்கு அவனுக்கு அந்த பழமொழி தெரியாது. நம்ம இயேசுக்காக வாழ துணிஞ்சு விட்டோம், அவருக்காக பாடு சகித்தால் அந்த பேதுரு அப்போஸ்தலன் இயேசுநாதருக்கு சீசன் சொல்லிட்டார், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாங்க, அதனாலதான் நாங்கெல்லாம் துணிஞ்சு இறங்கி இருக்கிறோம், துணிச்சலா இருக்கிறோம். ஹல்லேலூயா. We are not afraid of any man on the earth. No power can stop our work. எந்த சக்தியும் நாம் செய்கிற இறைபணியை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அது உண்மை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டான். எதனால? இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். நமக்காக பாடு செய்த இயேசுநாதரை பின்பற்றுகிறோம். Who is your role model? அது எங்க தாத்தா பெரிய பணக்காரர், அவர் சுகபோகமா வாழ்ந்தார். எனக்கு தாத்தாவும் இல்லை, எங்க ஆத்தாவும் இல்லை. எங்க தாத்தாவும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து இறைபணி செய்திருக்கிறார் 36 ஆண்டுகள். அது சந்தோஷம் தான். நமக்கு மாதிரி யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய தலைவன் யார்? நமது எஜமான் யார்? Who is your master? Your master is there in the school. Your miss is there. Our master is Jesus the Lord. Hallelujah. Who suffered for us? நமக்காக பாடுபட்டவர், துன்பம் சகித்தவர், நிந்தனை ஏற்றுக்கொண்டவர், அடிக்கப்பட்டவர், அவமானங்களை ஏற்றவர். ஹல்லேலூயா. அதர்வைஸ் அப்படிப்பட்ட இயேசுவை நான் பின்பற்றாமல் இருந்திருப்பேன்னு வச்சுக்க, நான் ஒரு 3-4 பேரை போட்டு தள்ளிக்கிட்டு எங்க போயிருந்திருப்பேன்? திருச்சிக்கு போயிருந்திருப்பேன். இந்த சிலுவை சுமந்த இயேசுவை, துன்பம் சகித்த இயேசுவை பின்பற்றிட்டு இருந்ததுனால தான் சிலர் சாகாம உயிரோடு இருக்கிறார். இல்லைன்னா நான் முடிச்சுட்டு போயிருந்திருப்பேன்னு சொல்றேன். பத்தியா, அதுதான் விஷயம். இயேசுவை நாம் பின்பற்றுவோம். பாடுகள் வந்தாலும், துன்பம் வந்தாலும், உபத்திரவம் வந்தாலும் நமக்காக பாடு சகித்த இயேசுவையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி சொல்றேன் கேளு. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த நேரத்தில் அவர் 7 வார்த்தைகள், 7 வாசகங்கள், 7 sayings on the cross. சிலுவையில 7 வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்.
அதுதான் இன்றைக்கு திருச்சபைகளை எல்லா இடத்துலையும் 7 பேர் பேசுவாங்க. இங்க 7 பேரெல்லாம் பேசுங்க நேரம் இல்லை, ஒரு ஆள் பேசினாலே போதும். 7 வாசகங்கள். அது என்னங்க? பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. Let this mind be in you which was in Christ Jesus. இயேசு கிறிஸ்துல என்ன சிந்தை இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவத்தில் இந்த சிந்தை என்னன்னா பரலோக சிந்தைன்னு நீங்க சொல்லலாம், அன்பின் சிந்தைன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், முதலாவது சொல்றேன், இயேசுநாதர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறவர்கள சொன்னதிலே இருந்து சொல்றேன், மன்னிக்கும் சிந்தை. He had the mind of forgiving the enemies. ஆமா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற சிலுவையிலே இயேசு தொங்கிட்டு இருக்கிற வேளையில முதலாவது என்ன சொன்னாரு? பிதாவே, ஃபாதர், forgive for they do not know what they do. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசுநாதரை என்ன பாடுபடுத்தி, அவமானப்படுத்தி, புண்படுத்தி, வேதனைப்படுத்தி, ஈனத்தனமா ஆணிகளை கொண்டு, பெரிய ஆணி 6 inches ஆணியா 2 கைகளிலும் கால்களிலும் ஆணி அடைஞ்சி இல்லை, அவருடைய சிரசிலே முக்கிரிடம் சூட்டி, அவருக்கு உடம்புல உள்ள ரத்தம்லாம் வடிய சிலுவை சுமக்க வச்சு என்ன பாடுபடுத்தினாங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போமே. ஒரு பயலும் தப்ப கூட நாசமா போகணும்னு சொல்லியிருப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறப்பட்ட நேரம் தெரியுமா? நம்ம கணக்கின்படி, நம்முடைய நேரத்தின்படி 12 மணியிலிருந்து 3 மணி. யூதர்களுடைய நேரம்படி 9ஆம் மணி முதல் 12ஆம் மணி வரையிலும். இயேசு சிலுவையில் தொங்கின நேரம் நமக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசப்படுது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரையிலும் இயேசு சிலுவையில் தொங்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நமக்கு டைம் படி 12 முதல் 3. சரியா? சிலுவையில தொங்குற வேளையில அந்த வேதனையினால சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் வாயில வந்தபடி எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. இயேசுநாதரை அவரை தனியா அறையில, அவரை இன்னும் ஹிமிலியேட் பண்ணணும், இன்னும் அவரை புண்படுத்தணும், அவமாதிக்கணும்னு சொல்லி 2 கள்ளர்களை வலது பக்கத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் இன்னொருவனை அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நிறைவேறியிருக்கிறது. அப்ப இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவருக்கு உடம்புல வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்கும். நம்மை போன்ற சரீரம் இல்லையா? நம்ம ஒரு ஆள் உடம்புல அடிச்சா எப்படி இருக்கும்? இயேசுநாதர் போதிச்சாரு, அதெல்லாம் கடைபிடிச்சாருங்க. கடைபிடிச்சு காட்டினாரா? காட்டினார். என்னை போல பிறனை நேசி ஒருவர் வலது கணத்தில் இருந்தால் இடது கணத்தை காட்டுன்னு சொன்னார்ல. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், நிந்தை சகித்தார், நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சிலுவையில தொங்கி என்ன சொல்றாரு? இனி இந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? பூமி அந்தகாரப்பட்டது, பூமி அதிர்ச்சி உண்டானது. There came an earthquake. The whole earth became very dark. Thick darkness was there. பூமி இருண்டு போச்சு, எல்லாம் பயந்து நடுங்கிட்டானுங்க. உண்மை. ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மட்டும் மன்னியும் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளாமல் இருந்திருந்தா ஒருவன் தப்பி போய் இருந்திருக்க மாட்டானோ, எல்லாருமே அழிஞ்சிருப்பானோ இயற்கையின் சீற்றத்தினால. அவ்வளவு பயங்கரமான மாறுதல்கள், பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாயிருக்கிறது. உண்மை அது. ஆமா, சூரியன் மறைந்து விட்டார், பூமி அந்தகாரப்பட்டது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. வேத பண்டிதர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே. நமது வாழ்விலும் நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது, மாமியார் கொடுமை மருமகளுக்கு இருக்கும் என்றால் மாமியார் செத்து போகணும், ஆண்டவரே மாமியார் சீக்கிரமா செத்து போயிடணும். அப்ப நீ சிலுவை சுமந்த இயேசுவை பின்பற்றுகிற நபர் என்று தெரியவில்லை. மருமக துன்புறுத்துறானா? தோசை சுட்டு தரலையா? இட்லி தரலையா? உன்னை கவனிக்கலையா? என் மருமக புழு வச்சு சாகணும் நீ சொன்னா, யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த க்ரூசிஃபைட் ஜீசஸ். சிலுவையில் இருந்த இயேசுவை நீ பின்பற்றவில்லை என்று அர்த்தம். ஆண்டவரே, என் புருஷனுக்கு அடாபித்தனம் கொடுமை என்னால சகிக்க முடியல, அவனை சீக்கிரம் கொண்டுணும், அவனுக்கு மேல லாரி ஏறி அவன் செத்து வரணும். நீ சிலுவையில் அறைந்த இயேசுவை பின்பற்றுகிறாய் என்றால் உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவருடைய அறியாமை மாற்றும். அவர் என்ன அடிக்கிறார், உதைக்கிறார், இந்த நிலைமையை மாற்றணும்னு ஜெபம் பண்ணலாம்.
உன் புருஷன் சாகணும்னு நீ ஜெபம் பண்ணேன்னா நீ இயேசுவை பின்பற்ற ஆளுன்னு எனக்கு தெரியல. ஆமா, சரியா? எனக்கு சொத்தா அபகரிச்சு போட்டான். அந்த மேற்கில் உள்ள கமலங்காலே அபகரிச்சுட்டாருங்க. அவனை கொன்னு போடும் ஆண்டவரே. மை ஃபாதர் நெவர் பிரேட் இன் தட் வே. ஒரு நாள் கூட எங்க அப்பா அப்படி ஜெபம் பண்ணல. சொத்தா அபகரிச்சது உண்மைதான், அப்படி ஜெபம் பண்ணலையே. இயேசுவே மன்னியும். மன்னிக்கிறவராக இயேசு இருந்தார். சிலுவையில் தொங்குறவர்களே மன்னிக்கிறவராக இருந்தார். சரியா? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு திருச்சபையில ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு சாகிறார். அப்ப அவர் கூட இயேசுவை பின்பற்றி வந்தார். அவர் கூட அங்க கல்லெறியப்படும் பொழுது என்ன சோம் பண்றார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ரத்த பலியை இவர்கள் மேல் சுமத்தாதிருன்னு சோம் பண்றார். அப்பா, அதுதாங்க கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள சரியான ஸ்டாண்டர்ட். நம்ம எல்லாம் பிலோ ஆவரேஜ், பிலோ ஸ்டாண்டர்ட். நமக்கு ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு முன்னாலே அவன் நாசமா போனோம், அவன் உருப்படாம போனோம், அவன் பொஞ்சாதி தாலி இறக்கணும், இப்படித்தானே? அப்ப நீங்க யாரும் பின்பற்றுறீங்கன்னு சந்தேகமா தான் இருக்கு. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமது வாயில இந்த வார்த்தையெல்லாம் வர வேண்டாம். மன்னிப்போம், மறப்போம். ஆண்டவர் நமக்கு மன்னித்தார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாருல்ல, நாங்கள் எங்கள் குற்றங்களை மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல, as we forgive our sins, trespass our sins, எங்களுடைய குற்றங்களை மன்னிச்சிருவோம்னு ஜெபம் பண்ண சொன்னார்ல. இப்ப அவர் மன்னித்தாரா? மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னி. தம்பி, பள்ளிக்கூடத்திலேயோ பணிபுரியும் இடத்திலேயோ பக்கத்து வீட்டிலேயோ தெருவிலேயோ பிரச்சனை ரொம்ப கொடுக்குறாங்களா, தொந்தரவு கொடுக்குறாங்களா, நீங்க சிம்பிள் பிரேயர் என்ன? forgive them for they do not know what they do. இப்படிப்பட்ட இடத்தின் வழியாக நான் வந்திருக்கிறேன். அவனுக்கு தெரியல நம்ம யாருன்னு தெரியல. after all a car taxi driver is abusing me. ஒரு டாக்ஸி ஓட்டுற டிரைவர் என்ன கண்ணா பின்னான்னு பேசுறான். அவன் இண்டிகேட்டர் ரைட் சைடுல அசூர்ல போட்டுக்கிட்டு ரைட் சைடுல வண்டியை கொண்டு போறான். என்ன ஏசுறான், எனக்கே சங்கடமா போச்சு. அவனுக்கு தெரியல, போயிட்டு போறான். அவனுக்கு புரியல. he doesn't know what he says, what he does. என்ன செய்யறான், என்ன சொல்றான்னு தெரியல. ஆமாங்க, என்ன பண்றது? நம்ம இப்ப என்ன செய்யலாம்? நம்ம ஒரு காரியம் செய்வோமா? ஒரு 10 அடியாட்களை திரட்டி அவருக்கு வண்டிக்கு பின்னால துரத்தி அவருக்கு மண்டை உடைச்சி காரை உடைச்சு விட்டுருவோமா? அப்படி செஞ்சுட்டா சூப்பரா இருக்குல்ல. அது நல்ல ஐடியா தான். அது இயேசுநாதருக்கு ஐடியா இல்லை. இட் இஸ் நாட் ஃப்ரம் ஜீசஸ் தி லார்ட். தீவிரவாதம் இருக்கு இல்லையா உலக நாடுகளில், பல நாடுகள். ஐயோ, ரொம்ப கவலையா இருக்கு. தீவிரவாதம் இயேசுநாதர் கற்றுக் கொடுத்தாரா? தீவிரவாதம் எல்லாம் இயேசுநாதருக்கு ஒத்துக்கிடாது. இயேசுநாதருக்கு பிள்ளைகளுக்கு தீவிரவாதம் கிடையாது. இயேசுநாதருடைய பிள்ளைகள் சகிப்புத்தன்மையுடையவர்கள், மன்னிக்கிறவர்கள். சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன், லிபியாவில் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு அம்மாவுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டாங்களா. அந்த அம்மா சொன்னாங்களா, ஆண்டவரே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடும். சரியா? அந்த ஒரிசாவில் ஸ்டேட்ஸ் மிஷனரியையும் அவருடைய பிள்ளைகளையும் வண்டியில் ஓட்டு கொளுத்தி கொண்டு போட்டாங்க. அவருடைய மனைவி அந்த கிளாடிஸ் அம்மா என்ன பண்ணாங்க, நான் விட மாட்டேன் இந்த கேஸை சும்மா விட மாட்டேன், சுப்ரீம் கோர்ட் வர போய் வேணாம் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இயேசு மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்கிறேன். பார்த்தீங்களா? அதுதான் இயேசுவின் சிந்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட கூட இந்த சிந்தை உருவாகணும். பழி வாங்கணும், நான் பழி வாங்கியே தீருவேன். நீ வெறிநாயா? நீ வெறிநாயான்னு கேட்கிற, பழி வாங்குற வெறிநாயா? We are the followers of the crucified Jesus. Hallelujah. யாரா ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண, அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவை கொடும், அவங்களுக்கு சொஸ்த புத்தியை கொடும். Let them have sound mind. Let them not do evil. Let them not revenge their subordinates. சில ஆட்கள் அவங்க கீழே பணிபுரிகளோட பழி வாங்குவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. பழி வாங்கினாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவருக்கு தெளிந்த புத்தியை கொடும், அவரை திருத்தும். இல்லாவிட்டால் என்ன செஞ்சிடும்? திருத்தும். இல்லாவிட்டால் திருத்தும். கொன்னுருவெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அது ஆண்டவர் பார்த்துக்குவார். மன்னிக்கும் சிந்தை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. how many of you like it? உங்களை எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? I like this character very much. I love Jesus because
He was there to forgive the people who did evil to him. தீமை செய்தவர்களுக்கு அவர் மன்னிப்பை அருளினார். ஹல்லேலூயா. பழி வாங்கியே தீருவேன் அவங்களால முந்திக்கிட்டாங்க. பிலாத்துவிடத்துல யூத ஜனங்கள் தான் சொன்னாங்க, இவருடைய ரத்த பழி எங்கள் மேல எங்க பிள்ளை குட்டிகள் மேல வரட்டும்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே வாயே திறக்கல, அமைதியா தான் நின்னாங்க. சிலுவையில தொங்குறவங்கள அவரும் சேர்த்து சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கையா, யூத ஜனமே அழிஞ்சு போயிருக்கும், எல்லாம் செத்து புரிஞ்சிருக்கும். அவர் மன்னிக்கிறார். நம்பர் 2, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன், அவன் வலதுபுறத்தில் நின்னானா இடதுபுறத்தில் நின்னானான்னு பைபிள்ல சரியா எழுதல. யாராவது வலதுபுறத்தில் நின்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க, இல்ல இடதுபுறத்தில் சொல்லிட்டாங்கன்னா சாட்சி விடட்டும். I do not know which side fellow asked for God's help. ஆண்டவர் இயேசு உதவியை நாடுகிறான். அவன் ஒருத்தன் என்ன சொல்றான், ஒருத்தன் இயேசுவை தூஷிக்கிறான், சிலுவையில் அறையுண்டவன் இயேசுவை தூஷிக்கிறான். இன்னொருத்தன் நியாயமா சொல்றாரு, நம்ம தப்பு செய்து தண்டனைக்குள்ளாகி இருக்கிறோம், இவர் ஒரு தப்பும் செய்யாதவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதரை பார்த்து ஒரு வேண்டுதல் பண்ணுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஜீசஸ், remember me when you begin ruling as king. தமிழ் பைபிள் இருக்கு, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் வேண்டுதல் பண்ணுகிறான். ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தின் பற்றி அவனுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா அது விஷயம்? He must have been a backslider. He would have been following Jesus in the early days of his life. There came a backslidden life in his career. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கிறது. ஆண்டவர் அறிஞ்சவன், ஆண்டவரை பின்பற்றினவன், தேவனுடைய ராஜ்யம் அறிஞ்சவன். அவன் பேச்சு சாசுகளுக்கு இடம் கொடுத்தவன், துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்தவன், அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்தவன், கள்ளு சாராயம் பீடி சிகரெட்டு சினிமா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வீணா போனவன், நஷ்டப்பட்டு போனவன். அவன் பண்ணின அடாவடி தனத்தினுடைய உக்கிரத்தினால அவனுக்கு சிலுவை மரணம். இப்ப அவன் பார்க்கிறான், என்னடா பண்றது? அவனுக்கு சிலுவையில நிக்கிற வேளையில அவனுடைய பக்கத்தில் அறையுண்டிருக்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். Wonderful. Hallelujah. God was so gracious to that fellow. ஆண்டவர் அவனுக்கு இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார். ஒருத்தன் தூஷிக்கிறான், இவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். நாம் தவறு செய்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்கிறான். அதோடு நின்று விடவில்லை. He was seeking the help of Jesus on the cross. அவன் இன்னும் சில மணி நேரத்தில் செத்துருவான். அவனுக்கு சிலுவை மரணம் தான். There was no chance for him to escape from the death. ஆனா அவன் வேண்டுதல் பண்ணுகிறான், அருமையா கேட்கிறான். அவன் விஷயம் தெரிஞ்சவன் இல்ல. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சீப்பா, ஒன்ன போல உள்ளவனுக்கெல்லாம் நான் கை கொடுக்க முடியாது. You are a backslider. I cannot help you anymore. அப்படி சொல்லல. அவர் உடனே என்ன சொல்லிவிட்டாரு? Jesus said to him, I promise you today you will be with me in paradise. நான் உனக்கு மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. பத்தியா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அங்கே ஒரு கள்ளன், ஒரு பின்மாற்றக்காரன் தொடப்படுகிறான். You may be a backslider today who went astray from the Lord in the past. கடந்த காலத்தில் இயேசு விட்டு நீ தூரம் போயிருந்திருக்கலாம், பாவத்தில் விளையாடி இருக்கலாம், உலகத்தில் போயிருக்கலாம், கொலைவெறி செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம், உன்னுடைய சொந்த குழந்தையை கூட நீ கொலை பண்ணி இருக்கலாம். வயிற்றில் இருந்த குழந்தை, you would have aborted the child. ஆனால் சிலுவையில் அறைந்த இயேசு வண்டையில் இன்று நீ வருவாயானோ, he is ready to accept you. Hallelujah. நீ வருவியா? இயேசு வண்டை வருவாயா? வாரியா? நீங்காத பாவம் நீங்காத வேலோ நீங்கிடும் நாளான் இதோ, ஆவியை ஒருபோது கல்லாத நேச வாழ்ந்து அழைக்கிறார். ஆவியை ஒருபோதும் கல்லாத நேச வாழ்ந்து அழைக்கிறார். அடுத்த காலத்தில் நீ ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா போயிருந்திருக்கலாம்.
ஆண்டவர் பின்பற்றதெல்லாம் போதும், என்னால ஒத்துக்கிட முடியல, என்னால சகிக்க முடியல, என்னால அவரை பின்பற்ற முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, என் வாழ்க்கையை அவுட்டு வீணா போச்சு, மண்ணா போச்சு, நான் இனி சாகிறதா நல்லதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? You don't need to die. Jesus is there to give you life. இயேசு உனக்கு ஜீவன் தர வந்திருக்கிறார். Hallelujah. He is there to give you eternal life. நித்திய ஜீவனை உனக்கு தருகிறார். நீ அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுவியா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். He loves you. சிலுவையில் தொங்கின இயேசு உன்னையும் நேசிக்கிறார். நான் சாக போற வேளையில கடைசியில இயேசுனார வேண்டலாம்னு நினைக்காத. நீ இப்ப சாகக்கூடிய நிலையில இல்ல, ஆனா பின்மாற்ற நிலைமையில் இருந்திருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் புண்ணியத்தில் வந்திருக்கிறாய். The Lord God is so gracious and He has brought you to this place. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்தை உதவியை நாடினா He will quicken you. அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை தருவார், பெரிய நம்பிக்கையை தருவார். நம்பிக்கை நங்கூரமாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதாங்க, இனி எனக்கு வாழ்வே கிடையாதுங்க, நான் செத்துருவேங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நோ நோ நெவர். கள்ள நோட்டு மிஷினை கார்ல ஏத்தின வேளையில போலீஸ்ல கைமையுமா பிடிபட்டவன் பட்டதாரி. நான் தப்ப மாட்டேன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு சாட்சிகளும் இருக்கிறது. போலீஸுக்கு அவனுடைய மெஷினை கள்ள நோட்டை பிடிச்சிட்டாங்க, அந்த என்ஜினை மெஷினை பிடிச்சாச்சு. இவன் தான் ஆளுநர் தெரிஞ்சு போச்சு. இவன் கோர்ட்ல சரண்டர் ஆகிட்டான், முடிவு பண்ணிட்டான். கைத்த ரூம்ல தொங்கப்பட்டிருக்கிறான். அங்க பாய்க்க கடையில போய் பாய்சன் வாங்கி குடிக்கணும்னு போறான். நானும் எங்க அண்ணனும் பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு இருக்கிறோம், எங்க அப்பா சபைக்கு. எங்க அண்ணன் கூட படிச்சவன் அந்த சகோதரன் பிரதர் ராஜையன். வயராடி எங்க போறீங்க பிரதர் ராஜையன்? என்ன விட்டுருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியலையா? நான் சாக போறேன். ஏன்? கள்ள நோட்டு விஷயம்ல நான் முடிவுபட்டேன், தெரியல உங்களுக்கு? தெரியலையே. நான் ரூம்ல கையில தொங்க விட்டுருக்கிறேன். அங்க பாய்க்க கடையில போய் விஷம் வாங்கி குடிக்க போறேன். எங்க அண்ணன் பிடிச்ச புடிய விடல. யூ ஷுட் நாட் டை. நீ சாக கூடாது. கம் வித் மீ டு தி சர்ச் டுடே. ஏன்னா கூட நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வா. அங்க போய் உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த கேஸ்ல இருந்து அந்த சகோதரனை விடுதலை பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணினாரு, பிள்ளைகள் பெற்றார், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவசரம் இல்லாம மாட்டிட்டேங்க, இனி நான் பிழைப்பது அவ்வளவுதான். எனக்கு பயங்கர வியாதி வந்துச்சு இல்ல, உங்களுக்கு தெரியாதா? நான் யார்கிட்டையும் சொல்லல பாஸ்டர், உங்கள்கிட்ட தான் சொல்றேன். I am suffering from a dreadful disease. சாவுக்கு ஏதாவது ஒரு வியாதியில இருந்துட்டு இருக்கிற என் மனைவி கூட தெரியாது, என் பிள்ளைகள கூட தெரியாது. யூ டோன்ட் நீட் டு வரி. கம் டு ஜீசஸ் டுடே. இயேசுவே எனக்கு வாழ்வு தாரும், என்னை காப்பாத்தீரும், நான் எஞ்சிய காலம் உமக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டேன்னு வச்சிரு தம்பி. உனக்கு ஜீவன் தருவார், உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். He will bless you with long life. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இது உண்மை. அந்த கள்ளன், சிலுவையின் கள்ளன், அவன் சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்றாடி அவருடைய ராஜ்யத்தின் பங்கை அடைந்து விட்டான். அவன் போயிட்டான். நம்ம இப்ப சிலுவையில் அறையப்படவில்லை, நமக்கு சாகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. நீ சாக வேண்டாம், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இயேசு உனக்காக மரித்தார். இயேசு உனக்கு ஜீவன் தருகிறார், வாழ்வு தருகிறார், உன்னை வழி நடத்துவா. நம்பர் 2 இஸ் ஓவர். 2 முடிந்து விட்டது. 3வது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை பார்த்து அவருக்கு அன்பான சீஷன் யோவானை காட்டி, சிறியே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். என்ன? What does it mean? It shows the responsibility of Jesus on the cross. சிலுவையிலேயும் இயேசு உத்தரவாதம் உடையவராய் இருந்தார் என்பதை இது காண்பிக்கிறது. அன்பான தம்பிகளே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னை பெற்ற தாயை குறித்து சிலுவையில் தொங்கியிருந்த வேளையிலும் அக்கறை உடையவராக இருந்தார் என்பதை வலியுறுத்துகிறேன். அதோ உன் மகன் என்று சொல்கிறார் தன்னுடைய தாயை பார்த்து. அதுக்கு பிறகு அந்த சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்று சொல்கிறார். Dear woman, here is your son. Then he said to the disciple, here is your mother. So after that,
this disciple took Jesus' mother to live in his home. Glory to God. Hallelujah. அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவின் தாயை அந்த அன்பின் சீஷன் தன்னுடைய வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டான். Glory to Jesus. Hallelujah. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்குற வேளையிலும் தன்னுடைய தாயை மறக்கல. அப்பா, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்படலாம், உனக்கு போதிய அளவு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆகாரத்துக்கு நீ கஷ்டப்படலாம், நான் ஒத்துக்கிட்டேன். யூ ஆர் சஃபரிங் இன் லைஃப். யூ ஆர் நாட் ரிச் எனப் டு ஃபீட் யுவர் மதர். சம்டைம்ஸ் உங்க அம்மாவுக்கு ஆகாரம் கொடுத்து உனக்கு ஒருவேளை வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். வாட் எவர் மே பி, என்னவா இருந்தாலும் சரி, உன்னுடைய தாயை குறித்த ஒரு உத்தரவாதம் உனக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது ரொம்ப அவசியம். நீ இயேசுநாதர் தானே பின்பற்ற. Do you follow the crucified Jesus? If it is so, you have the responsibility of taking care of your mother. Hallelujah. அப்படி செய்ய முடியுமா? Is it possible to do that? அது முடியுமா? Is it possible, my dear brothers, married people, அன்பு சகோதரர்களே, திருமணமானவர்களே, திருமணம் ஆகாதவர்களே, உங்களுடைய தாயை குறித்த பொறுப்பை, உத்தரவாதத்தை உங்களால் ஏற்றுக்கிட முடியுமா? அது ஒத்து வருமா? நமக்கு லாயப்படுமா? எங்க அம்மா வயசாச்சு, அதுக்கு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும், அது என்னையே சாபம் போடும், எனக்கிட்டே இடைஞ்சல் பண்ணும், அடிடா அடிடா கொல்லுடா, என்னெல்லாம் பிரச்சனை பண்ண நான் என்னங்க செய்வேன்? எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டத்தோடு ஓட்டுறேன். எனக்கு தொழிலும் ஒரு விருத்தி இல்லை, நானே ரொம்ப கடனில் இருக்கிறேன். இதுக்கு மேலே என் தாயை நான் சுமக்கணுமா? அப்படியா? எனக்கு வேற சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். ஸோ லெட் தம் டேக் கேர் ஆஃப் மை மதர். அது கரெக்ட் தான். சில குடும்பத்தில் ஒரே மகனாக இருக்கலாம், ஒரே மகளாக இருக்கலாம். அப்போ என்ன செய்வோம்? அப்போ அம்மாவை அன்பா ஏற்றுக்கிடுவோம், அப்பாவே ஏற்றுக்கிடுவோம். That doesn't mean that you have to neglect your wife and children, sir. Do you follow me? அம்மாவை உபசரிக்கணும், அம்மாவை ஏற்றுக்கணும்னு உள்ளதுக்காக மனைவிய பிள்ளைகளை புறக்கணிக்க வெளியே போடி, வெளியே போடா, அது செய்யக்கூடாது. அது துரோகம். அது தேவனுடைய சமூகத்தில் பண்ணின உடன்படிக்கை. You are breaking the covenant which you made in the presence of the living God on the day of your marriage. Do you understand what I say? புரியுதா? தேவ சமூகத்தில் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உயிரோடு இருக்கும் வரையில், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உனக்கு உதவி செய்து ஒத்தாசை செய்து, நான் ஒரு வார்த்தை கூட சேர்த்திருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எந்த சூழலுமையிலும் உன்னை அடிக்காமல், அதான் மேரேஜ் ஓத் கமனன்ட், அது கரெக்டாக கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவை தான் நேசிப்பேன், அது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அம்மாவை நேசிக்கணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும், அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அக்கறை காட்டணும். அதுக்காக மனைவி வேண்டாம் பிள்ளையும் வேண்டாம்னா நீ பெரிய துரோகியா மாறிடுவ. பிறகு அந்த வேலையை செய்யக்கூடாது. அம்மாவிட்டே அன்பா இருக்கணும். பைபிள் என்ன எழுதியிருக்கு? பைபிள் படிச்சிருக்கிறால. வாட் இஸ் ரிட்டன் தேர் இன் த புக் ஆஃப் எபேசியன்ஸ் 5th chapter. வாட் இஸ் ரிட்டன்? ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ். புருஷர்களே, உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. எழுதிட்டு இல்லையா? உங்க பைபிள் இல்லையா? எனக்கு பைபிள் தான் இருக்கா? இட் இஸ் தேர் இன் யுவர் பைபிள் ஆல்சோ. அதை கடைபிடிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு பொஞ்சாதி பிள்ளை இல்லை. He was not a married person. He had no concubine. ஆண்டவர் இயேசு பரிசுத்தர், அவர் புனிதராக சாதுவாக வாழ்ந்தார். இயேசு இந்த பூமியிலே பரிசுத்தராக வாழ்ந்தார், துறவரமாக வாழ்ந்தார். அதனால அவருக்கு பொஞ்சாதி பிள்ளை இல்லை. பொஞ்சாதி பிள்ளை உள்ளவங்க அம்மாவும் அப்பாவையும் கவனிச்சுக்கிடணும், மனைவி பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிடணும். இட் இஸ் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஜீசஸ் இஸ் டு மீ counselor, prince of peace, mighty God is he, saving me, keeping me from all sin and shame. Wonderful is my praise his name. அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு, ஆலோசனை கர்த்தரா, நல்ல மீட்பரா, பாவம் சாபம் யாவும் நீக்கி உன்னை இரட்சித்தார். அற்புதம் நம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. That is true. Hallelujah. ஆண்டவர் இயேசு, he was concerned of his mother. அம்மா அப்பா வயசான காலத்தில் அவங்கள புறக்கணிச்சிடக்கூடாது, அது செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு நான் பிறந்தவன்.
என்னுடைய தகப்பனுடைய தாய், மை கிராண்ட் மதர் லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட். எங்க தாத்தா செத்த பிறகு 40 ஆண்டுகள் எங்க பாட்டி வாழ்ந்தாங்க. எங்க அப்பா தான் அவங்கள ரொம்ப அன்பு செலுத்தி கமிச்சாங்க. She was given food at first. முதலாவது எங்க அப்பா எங்க பாட்டிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. New dress was given to my grandmother. My father was loving us so much. I saw it with my own eyes, even my brothers and sisters. My mother was not a hindrance. எங்க அம்மா தடை பண்ணல. எங்க அம்மாவும் அவங்க அம்மா போல நேசித்தார்கள். So she lived for about 40 long years even after losing her husband. 40 ஆண்டுகள். 93 வயதா இருக்கிறவங்கள உடம்பு முடியாம சாக போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பா கூப்பிட்டாங்க, பைபிள் படி, பாட்டு பாடு. ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோ, நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். பைபிள் படிச்சாச்சு, பாட்டு பாடியாச்சு. ஜோம் பண்ற நேரத்தில் எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா ஒரு நிமிஷம். என்ன? நான் கண்கூடா பார்த்திருந்தேன் கதவு வழியாக. முழங்கால நின்னாங்க, அம்மா இன்னும் 1 வருஷம் நீங்கள் இருக்க வேண்டும். அழுதுகிட்டே கேட்டாங்க எங்க அப்பா. நேற்று நடந்தது போல் எனக்கு இருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? அப்பா, நான் இளைப்பாறுதலுக்குள் போகட்டும், என்னை விடும். நான் 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறேன். இன்னும் 1 வருடம் கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கிறேன், நீங்க வாயை திறந்து கேளுங்க அம்மா. சின்ன பிள்ளை போல பேசினாங்க. எங்க பாட்டி சொன்னாங்க, ஏசப்பா இன்னும் 1 வருஷம் தான். She lived 1 more year. At the age of 94 she left the world. 94 வயசுல பரலோகத்துக்கு போயிட்டாங்க. Hallelujah. I was born to such a father. So I have got every right to speak to you today, gentlemen. பிறகு எங்க அப்பா அம்மா அப்படி, எங்க அம்மா அப்பாவும் அப்படியே தான். நாங்கள் ஆண்டவருக்கு பிறகு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எங்க அப்பா அம்மாவை அவ்வளவு நேசித்தோம். We loved them so much. அம்மா, we took care of them. Hallelujah. We never neglected our wife and children. எங்க மனைவி பிள்ளைகளை புறக்கணிச்சிடல. Beware of it. சரிதா? Do you know the meaning? Beware. Be careful about it. அதிலே நம்ம கரெக்டா இருக்கணும். இப்போ என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில தொங்குற வேளையில படிச்சு கொடுத்த சூப்பர் லெசன். Do you like it? யாருக்கெல்லாம் இந்த பாடம் பிடிச்சிருக்கு? தம்பி, உனக்கு பிடிச்சிருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு தம்பி. That's why I am telling about it in detail. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுதா? புரிஞ்சிட்டு ஹalleluya. நீங்க அப்படி கடைபிடிக்கலாமா? கடைபிடிப்பீங்களா? கொஞ்சாதி பேச்ச கேட்டுட்டு அப்பா அம்மாவே புறக்கணிச்சிடக்கூடாது. இல்ல அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு கொஞ்சாதி பிள்ளைய புறக்கணிச்சிடக்கூடாது தம்பி. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a balanced life. இங்கேயும் மேலே ஏறிடக்கூடாது, அங்கேயும் கீழே இறங்கிடக்கூடாது. பேலன்ஸ்டா போகணும். அது சரிதானா? ஆமாங்க, அதுதான் சரி. ஐ நோ தட். கள்ளத்தராச கர்த்தருக்கு அருவருப்பானது. அடுத்து 4வது, இயேசு சிலுவையில என்ன சொன்னாரு? கொஞ்சம் சொல்லி காட்டுறோம் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு என்ன சொன்னார் படிச்சீங்களா? இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். Jesus knew that everything had been done to make the scriptures come true. Is that அங்க எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை 28ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் இல்லையா? அது தமிழ்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியெல்லாம் முடிஞ்சது. சீசர்களுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம் எல்லாம் முடிஞ்சது. செய்ய வேண்டிய அற்புதங்கள் முடிந்தது. யாருக்கும் கடன் வாங்கவும் இல்லை. கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது வரல. கடன் வாங்கியிருந்தா தானே கடன் கொடுக்க வேண்டிய வந்திருக்கும். நம்ம ஒரு பாடம் படிக்கணும். எப்படின்னா, நம்ம சாகிறதுக்கு முன்னாலே, சாக போற வயசாகிட்டு தெரிஞ்சு போச்சுன்னா கடன் வாங்கியிருந்தா கடனை எல்லாம் செட்டில் பண்ணிடணுங்க. ஆமா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும். நம்ம இந்த வருஷம் தாண்டாதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கிட்டீங்களா, நம்ம செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு, உத்தரவாதம் எல்லாம் முறையா செஞ்சு முடிச்சிடணும். அறவரையா விட்டுட்டு போகக்கூடாது. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், கும்போணத்தில் ஒரு பெரிய பணக்கார மனுஷன் இருந்தார்.
பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எங்களுக்கு குடும்ப நண்பராக இருந்த ஒரு பெரிய மனுஷன். அவர் சாக போறது அவருக்கு தெரியுமா? சொத்தை எல்லாம் பிரிக்காமலே விட்டுட்டார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க, ரொம்ப ரகலை பண்ணி இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையில குடும்பம் முடிஞ்சிருக்கு, குடும்பம் சிதறி போச்சு. ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹெட். குடும்ப தலைவர் அவர் சரியா செயல்படல. அவருக்கு தெரியுது Jesus was aware that the time for his ministry has come to an end. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவருடைய ஊழியத்தின் முடிவு வந்து விட்டது என்று தெரிந்துவிட்டது. இனிமேலும் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்து இனி வேற வாழ அப்படி இல்லை. நமக்கு சில விஷயங்கள் தெரியும், நமக்கு இதுதான் முடிவு. நம்ம வாழ்க்கையில் அப்படி சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. எனக்கு தெரியும் சில சந்தர்ப்பங்கள் நம்ம இதுக்கு மேல வாழ மாட்டோம், நமக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சோம். ஆண்டவர் கிரேஸ் பீரியட்ல வச்சிருக்கிறாரு, கிருபையின் காலத்துல நம்ம வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியும். நான் இங்க ஒரு சகோதரத்தில் சொல்லுவேன், அவர் எங்க போனாரு? மை ஃப்ரெண்ட் வேர் ஆர் யூ? வந்திருக்கிறாரா? அவர் முடிய வேளையில வருவார். பரிஸ் மத்தியாஸ் ஃபாதர், மத்தியாஸ் உங்க அப்பா இந்த மத்தியாஸ் இல்லை, உங்க அப்பா பரிசி. Your father is in the period of grace. You must remember it. Tomorrow if anything happens, don't cry unto me. I am a sharp-edged sword man. நான் இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை உடையவன். தெரிஞ்சுக்கிடணும். 2-3 முறை மத்தியாசின் தகப்பன் சாக வேண்டிய நிலைமையில் இருந்தார். ஆண்டவர் இரக்கம் காட்டி கிருபையின் நாட்களை நீட்டி கொடுத்திருக்கிறார். He is not here now. Why is it so? You are responsible. You children, you are the responsible person. ஆண்டவர் இயேசுக்கு தெரிஞ்சு போச்சு, முடிவு வந்து விட்டது, சொல்லிட்டார். இட் இஸ் finished. முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசுநாதர் ஒன்னும் பாக்கி வைக்கல, ஊழிய பாக்கி இல்ல, கடன் பாக்கி இல்ல, சொத்து யாராவது பிரிச்சு கொடுக்க வேண்டியது இயேசுநாதர் வச்சிருந்தாரா? இட்ஸ் an interesting question, is it not? இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு கேள்வியா இல்லையா? உற்சாகமா இல்ல? இயேசுநாதர் சொத்தெல்லாம் வச்சிருந்திருப்பாருல்ல, ஊழியம் செய்ததுல நிறைய பணம் எல்லாம் சேர்த்து ஃபாரினுக்கு எல்லாம் போனதுல, சவுதி, துபாய், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கனடா ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போய் ஊழியம் செய்தார்ல, நிறைய பணம் சேவிங்ஸ்ல அங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருந்திருப்பார். எல்லாம் சீசர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டாரு. புளியம்பேட்டையில் உள்ள வீடு பத்ரோஸுக்கும், பத்ரோஸ்னா யாரு? பேதுருக்கும். பீட்டர் was given the house in புளியம்பேட்டை. அப்படி ஒவ்வொரு இடத்துல உள்ள எல்லாம் சொத்தெல்லாம் கொடுத்துட்டாரா? he had nothing to share. பேதுரு கடைசியில் கேட்டுட்டாருல்ல, ரொம்ப நம்பி நாங்க எல்லாம் பட வேலையெல்லாம் விட்டு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அங்க சேர்த்து வச்சிருக்க ஒன்றும் சொல்லல, நீங்க எல்லாம் இழந்து எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் அங்க பரலோகத்தில் 100 மடங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏசு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார். நமக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குன்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காண்டுவோம், இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். இன்னும் கொஞ்சம் காலம்தான், காலம் நெருங்கி விட்டுது, நமக்கு வயசு ஓடிட்டே போகுது. நான் ஒரு 99 எல்லாம் இருப்பேங்க, உலகம் எங்காடியே போகுது. 4ஆம் தேதி பிளட் மூன் வரப்போகுது. இட்ஸ் a bad omen. Do you know that? அது ஒரு கெட்ட சகுனம்னு பேப்பர்ல நியூஸ்ல கொடுத்துட்டான். ரத்த சந்திரன் தோன்ற போகிறது 4ஆம் தேதி. வெளியே தலை காட்டிடாத ராத்திரி. அவ்வளவுதான். 4ஆம் தேதி உனக்கு தெரியல, நீ முழின்னு முழிக்கிற. இத பாரு, உலகத்துக்கு முடி வர போகுது, உலகம் முடிய போகுது, கலியுகம். அது தெரிஞ்சுக்க, நமக்கு வாழ்க்கையும் சீக்கிரம் முடிய போகுது. நம்ம செய்ய வேண்டியதை வேகமா செஞ்சுடுவோம். ஹல்லேலூயா. யூதாஸ் செய்தது போல அல்ல. இயேசு கிறிஸ்து யூதாஸ் கிட்ட சொன்னாரு, செய்வதை சீக்கிரமா செய். Don't betray Jesus. Stand for Jesus till the end. யூதாஸ போல இயேசுவை காட்டி கொடுத்து கதையை முடிச்சிடாத. இயேசுக்கா கடைசி மட்டும் வாழ உறுதியாயிரு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடிச்சோம். பேரம் பேத்திக்கு வாங்க வேண்டிய பவுனும், செய்ய வேண்டிய தொங்கட்டானும், மறுவாளுக்கு உள்ள தாலியா புதுப்பிச்சாச்சா? எல்லாம் நம்ம பிள்ளை வேற வேலைகள்லாம் செய்ய வேண்டிய செஞ்சாச்சு. எஸ் சார். மேடம், எஸ் மேடம். வாட் அபவுட் யுவர் அக்கவுண்ட் டு ஜீசஸ் தி லார்ட்? உங்க பிள்ளைகளுக்கும், உங்க பேர பிள்ளைகளுக்கும், மருமக்களுக்கும், அக்களுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த தாயே, தகப்பனே, what have you done for Jesus the Lord? Have you finished the work which was assigned to you by Jesus? உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேலை செய்து முடித்தாயா? You are serving the world. You are there to serve the world. No man can serve two masters. உனக்கு பிழைப்புக்கு ஒரு வேலை ஆண்டவர் தந்திருக்கிறார். Be happy. Praise God. Above all,
Do you do anything for Jesus? ஆண்டவர் உனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடித்தேன். பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் உனக்கு தெரியல. I have finished the course, I have finished my race. ஆண்டவர் சொல்லிட்டாரு, I finished my job on the earth. Can you say that before dying? சாகுன்னு சொல்ல முடியுமா? நமக்கு ரொம்ப பாக்கி இருக்கு, நம்ம ஜோம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்கு. 31ஆம் தேதி டிசம்பர்ல எல்லாம் முடிச்சிருவோம். கடன் வாங்கினதை கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஆண்டவரை பற்றி ஒரு ஆளுக்கும் சொல்லல, சொல்லிடாத. ஆண்டவரை பற்றி யாருக்கா சொல்லிட்டேன்னு வச்சுக்கையா, உனக்கு பரலோகத்தில் பங்கு கிடைச்சிடும், உனக்கு பரலோகத்தில் பலன் கிடைச்சிடும். நேற்றைக்கு ஒர்க் ஷாப்லேருந்து வண்டி எடுக்கிற வேலையில மெக்கானிக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ பில்லு, இவ்வளோ பில்லு சொன்னார். வா பணத்தை கொடுத்தேன். எனக்கு வர மனசு இல்லை, என்ன மனசு இல்லை. அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன். அவர்கிட்ட சொன்னேன், இயேசு உன்னை நேசிக்கிற, உங்களை நேசிக்கிறார். உங்க பக்கத்தில் சபை இருக்கு, பாருங்க. நீங்க ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் பரலோக வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உலகத்தோடு அழிஞ்சு போக வேண்டியதான், நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். நான் நின்று உங்களை சந்திப்பேன், விட மாட்டேன். என்கிட்ட வாழ்ந்து கூப்பிடல, கம் டு ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ் சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். சும்மா விட மாட்டேன். வாய்ப்பு கிடைச்சா, பைபிள்ல இருக்கு, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காட்டாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருவோம். ஹல்லேலூயா. இயேசு செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடிச்சதுனால சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நீ சொல்ல முடியுமா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நெருங்கி வந்து விட்டது, என்னுடைய காலம் முடிவுக்கு நெருங்கி வந்து விட்டது. நான் ரொம்ப I am hurrying up. நான் கூட கணக்கு போட்டு பார்த்தேன், உலகம் அழியுது அல்லது அழியல. இன்னும் நம்ம சில வருஷம் இருந்தா கூட how long I can be active for God. எங்க அப்பா 90 வயசு வரை உயிரோட இருந்தாலும் after 85 he could not preach. எங்க அப்பா 85 வயசுக்கு பிறகு he was sitting in rest. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அமைதியா சர்ச்சில் இருந்து உட்கார்ந்துருப்பார். he could not do anything. அப்படிதான் ஒரு கணக்கு போட்டாலும் நான் இன்னும் எத்தனை வருஷம் தான் ஆண்டவருக்காக உழைக்க முடியும். so I must hurry up. வாலிபனே, வாலிப பிள்ளையே, எழும்பு, ஆண்டவருக்காக நீ எழும்பு. ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சேங்க. when I was there in the school I completed, I finished my job with full heart, whole heart. there was nothing remaining left out. ஆண்டவர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். even my brothers cannot blame me for anything. what about you? குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணினாயா? உன் குடும்பத்தை சார்ந்தவர்களை ஆண்டவருடைய வழியில் நடத்தினாயா? எப்படி மாமனார் ஆண்டவருக்குள்ள வந்தாங்களா? நேற்றுக்கு எங்க அண்ணன் சபையில ஒரு மரணம், ஒரு அம்மா வயசானவங்க, 84 வயசு. என்னை நேசித்த சகோதரனுடைய மாமியார். எனக்கு அறிவிப்பு கிடைத்ததுனால நான் போயிருந்தேன், பார்க்க போறேன். பார்த்துட்டு சொன்னேன், 84 நல்ல வயது. இவங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி? அது அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறகு இவங்க தான் கடைசியில் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. வண்டர்ஃபுல். சில குடும்பங்கள்ல அம்மா அப்பா முதலாவது ஆண்டவரை ஏத்துக்கிடுவாங்க, பிறகு பிள்ளைகள். நீங்க உங்க வேலையை சரியா முடிக்கிறீங்களா? சரியா வேலை முடிச்சாதான் சாயங்காலம் சம்பளம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் போல கிடையாது. வேலையை ஒழுங்கா முடிக்கிறீங்களா? வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சேன் சார், நேரம் ஆயிட்டு, மீதி வேலையை நாளைக்கு பண்றேன். பெய்து இவ்வளவு தூரம் தான் அடிச்சேன். நீ வேலையை முடிச்சா, உனக்கு உள்ள வேலையை முடிச்சா. இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது. அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. 19:28 அதோட சேர்ந்து இன்னொன்று இருக்கு, தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே சரீர பிரகாரமாக சாதாரண மனுஷனாக இருந்தார் என்பதை உங்களுக்கு வலியுறுத்தினேன். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இயேசு தாகமாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் முந்தின நாள் இரவே அவர் கைது செய்யப்பட்டார். he was not given anything to drink or eat. அவருக்கு குடிக்கவா சாப்பிட ஒன்றும் கொடுக்கப்படல. he was arrested as a criminal. குற்றவாளி என்ற நிலைமையில் கைது செய்யப்பட்டார். பலரால் நியாயம் விசாரிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். ஒரு தண்ணி கூட ஒருவரும் கொடுக்கல. தாகமாயிருக்கிறேன் என்கிறார். இதை சில தேவ மனிதர்கள் ஆத்ம தாகம்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் அக்ரி வித் தம். நான் ஒத்துக்கிட மாட்டேன். ஆத்ம தாகம் இயேசுநாதருக்கு சிலுவையில் வரல. அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் தான் உண்மையில் வந்தது. தட் இஸ் த பைபிள். அதுதான் வேதம். தட் இஸ் தியாலஜி. அதுதான் இறையியல். அதுக்கு விளக்கம் வேற ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட போறதில்லை. இயேசு மாம்ச சரீரத்தில் இருந்தால் அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறார். அதனால தான் ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த வினிகரை முக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தா அவர் ஏற்றுக்கிடல. ஆண்டவர் இயேசு உண்மையிலே சரீர பிரகாரமாக தாகமா இருந்தார். இயேசுவை பின்பற்ற நம்ம கூட
நமது வாழ்வில் நீங்க ஒருவேளை ஆண்டவரை பற்றி யாருக்காவது சொல்ல போறீங்க, ஒரு இடத்துக்கு போகலாம், தண்ணி கூட உங்களுக்கு தராம இருக்கலாம், தண்ணி தாருங்கன்னு கேட்டா கூட கொடுக்காம கூட இருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கிடாம இருக்கலாம், இல்ல நம்ம கேட்காமலும் இருக்கலாம். அதை குறித்து வருத்தப்படக்கூடாது. நமக்கு சிலுவையில் தொங்கின இயேசு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். He was thirsty. He felt thirsty on the cross. சிலுவையிலே தாகத்துடனே தொங்கிக் கொண்டிருக்கிறார் தேவமைந்தர் இயேசு. நம்ம உலக வாழ்க்கையில சில வேளையில போது தண்ணி கிடைக்காம இருக்கலாம், குளிக்க தண்ணி கிடைக்காம இருக்கலாம். ஒரிசா மாநிலத்தில் யூத் பிளஸிங் யூத் மிஷன் ஃபவுண்டர் பிரதர் ஸ்டான்லியுடைய மனைவி சிஸ்டர் லில்லியன் ஸ்டான்லி, ஒரு டாக்டர், அந்த அபிரகாம் பண்டிதருடைய குடும்பத்திலே உள்ள அந்த சகோதரி மிஷினரி ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு இடத்துல தண்ணியாலியா அவங்களுக்கு குளிக்கிறேன். அவங்க மேகசின்ல நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு படித்த உங்களுக்கு ஆளோட பேரோட சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. பார்த்தா ஒரு குட்டையில எரும மாடு புரண்டு அப்படியே அழுத்தா அப்படியே சேர் புரண்டிட்டு வருதான். இவங்களுக்கு குளிக்கவும் வேணும், வேற வழி இல்லை, வேற அந்த குட்டையில தான் குளிச்சிருக்கிறாங்க. ஆனா சகிச்சிருக்கிறாங்க, அவங்க முறுமுறுத்துட்டு இல்லை. நமக்கு சில வேளைகளில ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கு தண்ணி கூட கிடைக்காம இருக்கலாம். அதனால முறுமுறுக்க நான் சொல்லவே இல்லை. இயேசு நமக்கு ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். தாகமா இருக்கிறேன். தேவ சகாயம் பிள்ளை என்று ஒரு மனிதன் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வாழ்ந்திருந்திருக்கிறார். அவரை மதைவெறி கொண்டவர்கள் பிடித்து அவரை தரதர என்று இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அப்ப அவர் கேட்டாராம், தாகத்துக்கு தண்ணி தாங்கன்னு கேட்டாராம். அப்ப அவர்கள் தூஷணமாக take your urine and drink, உன்னுடைய சிறுநீரை எடுத்து குடித்துக் கொள் என்று சொன்னார்களாம். அந்த தேவ சகாயம் பிள்ளை தேவ மனிதன் தன்னுடைய கையை வைத்து முட்டை வைத்து இடித்தாராம் பாறையில. எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? There came water from the rock. பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் ஜீவிக்கிறார். இயேசு தேவமைந்தன் தாகமாக தொங்குகிறார். நாங்களும் இந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறோம். முறுமுறுக்கவில்லை, யாரையும் குற்றப்படுத்தவும் இல்லை. ஊழிய பாதையிலே நம்ம தண்ணி கொண்டு போன மறந்துட்டா சில வேளையில தண்ணி கிடைக்காது. ஒரு நாள் கும்பகோணம் டவுனுக்கு போற வேளையில என் வண்டியில தண்ணி போடுறவங்க அந்த பிள்ளை மறந்து விட்டா. எனக்கு போன பிறகு கஷ்டமா இருந்தது. நான் கடையில் போய் தண்ணியோ சோடாவோ சிஞ்சரோ பீரோ குடிக்கிற வழக்கம் இல்லை. அமைதியாக உட்கார்ந்துருந்தா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க உள்ள அந்த வீட்டு அம்மா, அவங்க ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க வந்தாங்க. மாஸ்டர், நீங்க என்ன இங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு நான் டேங் ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். 2 டம்ளர் டேங் ஜூஸ், 3 குட் பிஸ்கட்ஸ். இதை நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள். அவங்க இப்ப இங்க இல்ல, அங்க இருக்கிறாங்க. அவங்க மக வீட்லயா? ஆமா, அவங்க மக இங்க வந்திருக்கிறாப்புல. பாருங்க, ஆண்டவர் சொல்லி அப்படியே நடக்கும். தேவமைந்தர் சிலுவையிலே தாகமாக தொங்கி இருக்கிறார். நம்ம தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் சிலுவை சுமப்பாயா? ஒத்துக்கிடுவோமா? எனக்கு தாகம் வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். நான் பின்பற்றி இருக்கிறேன். தாகம் வந்தாலும் ஊழியம் செய்வேன். நான் வறண்டாலும் ஊழியம். என்ன ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையிலே தாராபுரத்திலும் தண்ணீர் தருவார் இல்லை, கும்பகோணம் எல்லையின் தாராசுரத்திலும் தண்ணீர் தருவார் இல்லை. சாலமன் சார் ஒரு நல்ல தேவ மனுஷன். அவருடைய மனைவி தனம் டீச்சர் ஒரு நல்ல பக்தி உள்ளவர்கள். அவங்க வீட்டில் 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் வாங்குவாங்க. நாங்கள் டீ காபி குடிக்க மாட்டோம்னு தெரியும். நாங்கள் பாலும் யாருக்கும் வீட்டிலையும் வாங்கி குடிக்க மாட்டோம். பாஸ்டர், உங்களுக்கு தண்ணி தரட்டுமான்னு அவங்க கேட்டதே இல்லை. நான் அவங்களை வருத்தப்படுத்தினது இல்லை, நான் உங்களுக்கு குறையாக சொல்லவில்லை. We never felt it. We never took it in a negative way. நமக்கு வீட்டில் போய் தண்ணி குடிச்சுடுவோம். ஹல்லேலூயா. ஊழிய பாதையிலே இயேசுவை பின்பற்ற வேளையில உங்களுக்கு உங்களிடத்தில் உள்ள வெறுப்புனால, உங்களை ஒதுக்கிறதுனால, இந்த சனியனுக்கு, இந்த கழுதைக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது, கல்யாண வீட்டிலையும் கொடுக்க கூடாது, சாவு வீட்டிலையும் கொடுக்க கூடாது, உங்களை ஒதுக்கி கூட வச்சிருக்கலாம். டேக் இட் கிராண்ட், டோன்ட் டேக் இட் சீரியஸ். இயேசு தாகமாக இருந்திருக்கிறார். அப்ப நமக்கு ஏமாத்திரம், ஆல் ரைட், போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கு. நீங்க உங்களுக்கு அது ஒத்து வருமா? தம்பி, ஒரு நேரம் ஒத்துவிட முடியுமா? தரங்கம்பாடி பையா, தரங்கம்பாடியில் உள்ள ஆளு, ஸ்ரீகம்பால், உனக்கு ஒத்து வருமா? சின்ன பையன், இஸ் ஸ்மால் பாய், ஹி cannot bear it. How about you big people? நம்மால ஒத்துக்கிடலாம், சகிச்சுக்கிடலாம். ஆர் யூ ரெடி?
தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. சிலுவையை நான் விடே, 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 சிலுவையை சிலுவையை நான் விடே. என் மீட்பர் சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா, வந்த மலை பாதையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடே, 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 சிலுவையை சிலுவையை நான் விடே. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. Hallelujah. நான் இயேசுவை பின்பற்றுறதுனால உங்களை தாந்த ஜாதின்னு நினைச்சு கூட தண்ணி தராம இருக்கலாம். மேபி உங்களை வேணும்னே ஒதுக்கிடலாம். டோன்ட் ஃபீல் பேட் ஆர் சேட். God has permitted. Heavenly Father allowed it in the life of Jesus on the cross. இயேசு கிறிஸ்து வேற எங்கேயாவது தாகமா இருந்திருந்தாருன்னு சொல்லி இருந்தா சீசர்கள் தண்ணி கொண்டு கொடுத்துருப்பாங்க. பசியா இருக்குன்னு சொன்ன வேளையில அந்த சமாரியாவில் அந்த யாக்கோபின் கிணத்துல மதிய வேளையில சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. சிலுவையிலே தாகமாய் தொங்கும்படி பிதாவாகிய தேவன் அனுமதித்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்வோம்? Shall we grumble? Shall we murmur? முறுமுறுப்போமா? Never. As long as there is life in this body, உடம்புல உயிர் இருக்கும் வரையிலும் நாம் முறுமுறுக்க வேண்டாம். Hallelujah. அப்படி யாரா இருக்கிறீங்களா? Is there anyone to say yes sir? ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக, பலன் தருவாராக. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சில சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கலாம். உங்களை ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம். தண்ணி கூட சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்டிருக்க மாதிரி இருப்பாங்க. சாப்பாடு தந்திருக்க மாட்டாங்க, தண்ணி கூட தந்திருக்க மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்? நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்க, நீங்க அல்லேலூயா ஆமென் சொல்றீங்க, ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க. அதனால இதெல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இதை அனுமதித்தார் இயேசுவின் வாழ்க்கையில். அடுத்து those who want to sit can sit. உட்காரணும்னு விரும்புறவங்க உட்காரலாம், தூக்கம் வருதுன்னு உள்ளவங்க உட்காராதுங்கோ. அடுத்த வழியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு சொன்ன 6ஆம் வாக்கியம் மத்தேயு 27:46 சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி கைவிடப்பட்ட நிலைமையை உணர்ந்து கதறுகிறார். பிதாவின் முகம் சில க்ஷணப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை. That is true. நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய முகம் சில க்ஷணப்பொழுது மறைக்கப்படலாம். ஏன் அப்படி மறைக்கப்பட்டிருந்தது? மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அதனால தான் அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அது ஒரு காரணம். வேற நிறைய காரணங்கள் சொல்லுகிறார்கள், சொல்லிட்டு போட்டும். அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். மனிதகுலத்தின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு சுமந்ததினால் சில சனப்பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். ஏன் என்னை கைவிட்டி? தேவன் கைவிட்டது போன்ற ஒரு உணர்வு தேவகுமாரனுக்கு வந்திருக்கிறது. தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். ஆண்டவரை பின்பற்ற நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நமக்கு ஒரு மாதிரி பண்ணும். எங்க வீட்டுக்காரர்கள் மூச்சு வாங்குது, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே போயிட்டு, ஐயோ 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 ஐயோ. Don't cry. Jesus the Lord is alive. பிதாவின் முகம் கடைசி வரையில் மறைக்கப்பட்டிருந்த few seconds I can say. ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய முகம் கடைசி வரையில் இல்லை. few seconds.
சில நொடி பொழுது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டாரோ, அவர் கைவிட்டுட்டாரோ என்று ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். இப்படி ஒரு காரியம் நடந்தது, ஐயோ நமக்கு தாங்க முடியலையே, இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்கு, ஆண்டவரே எங்களை கைவிட்டீரோ, கடவுளே. கதற வேண்டாம், ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாடுடையோ, தேவ சுந்தர மைந்தன் உயிரிடும் காட்சியா சூரிய சந்திரன் தேவமைந்தன் படுகிற காட்சியை காண முடியாமல் மறைத்துக் கொண்டனர். பிதாகிய தேவன் நான் இப்படி கூட எடுத்துக்கொள்கிறேன், தன்னுடைய குமாரன் படுகிற பாடை பார்க்க சகிக்காமல் மறைத்து விட்டாரோ, அப்படி there is an assumption to say that. தன்னுடைய மைந்தன் படுகிற பாடை தான் பார்க்க வேண்டாம் என்று சில சனப்பொழுது மறைத்துக் கொண்டாரோ. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரோ, எனக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லையோ, உதவி வராதோ, அவ்வளவுதானோ, முடிஞ்சு போச்சா என் கதை அப்படியோ. Don't fear, the Lord is with you. ஆண்டவர் உனக்கு கூட தான் இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பரிசுத்தமா அவருடைய ஊழிய பாதையை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டார். எப்படி வேதனைப்பட்டார்னா, அவருடைய ஊழிய பிரயாணத்தை, அவருடைய வாழ்க்கை பிரயாணத்தை பின்னோக்கி பார்க்கிறார். பார்க்கிற வேளையில அவருக்கு கூட இன்னொருவருடைய பாதங்கள் தெரிகிறதாம். நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன் பக்தர் பாடுகிறார்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயிருக்கு போராடின நேரத்தில் பார்த்தா ஒரே ஒருவருடைய காலடிகள் தான் தெரிந்திருக்கிறது. அப்ப அவர் பார்த்துட்டு பரிசுத்தமா ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் இவ்வளவு தூரம் என கூட வந்தீர், ஆனால் நான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல நீர் ஒரு ஆளுக்கு காலடி தானே காண்கிறது, நீர் என்னோடு கூட இல்லையோ என்று அழுதாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த காலடிகளை சரியா வைப்பார், அந்த காலடிகளை சரியா வைப்பார், அது என்னுடைய காலடிகள், ஆண்டவர் தூக்கி சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினைக்கிற ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் நம்ம விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. நோ, he is with you. தாவீது சொல்கிறார், though I walk through the valley of the shadow of death, I will fear no evil because the Lord is with me. Hallelujah. தாவீதின் தேவன் என்னுடைய தேவன், நானும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் போயிருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த அடிகள் உன்னுடைய அடிகள் அல்ல, நான் உன்னை தூக்கி சுமந்தே. ஹல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் கைவிடுறவரா? ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். நம்ம கடைசி வரை காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். எங்க வர கொண்டு சேர்ப்பாரா? பள்ளத்தில் விட்டுருவாரா? பள்ளத்தில் விட மாட்டார், பரலோகத்தில் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. இயேசுநாதர் இப்ப உயிரோட இருக்கிறாரா? இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? He is in heaven, sitting on the right side of the throne of God the Father. பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுநாதர் யாரையா கைவிட்டாரா? இயேசு கைவிடார். அவர் உன்னை கைவிடார், அவர் என்னை கைவிடார், அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார். கடைசி மட்டும் காக்க வல்லவர். சங்கீதக்காரன் தெரிஞ்சு வச்சு பாட்டு பாடினார் தெரியுமா? உனக்கு தெரியாமலே பாடுவார், தெரிஞ்சு வச்சு சொன்னார், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. This God is our God who will guide us till death. ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக 7ஆம் வாக்கியம், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, I commit my spirit into your hands. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சாக போற வேளையில, உயிர் போற நேரத்தில், ஐயோ அப்போ நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு வயசான அம்மா, அவங்க மருமக இங்க இருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன் உங்க மாமியாரு உயிருக்கு போராடுறாங்களா, அவங்க ஐயோ அம்மா அப்போ ராத்திரி எல்லாம் கத்துறாங்களா. சில ஆட்கள் பாவிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனற்றவர்கள், அவங்களுக்கு சாவு வந்துட்டு நெருங்கிட்டுன்னு சொன்னா ராத்திரி எல்லாம் யாரையும் தூங்க விட மாட்டாங்க.
ராத்திரி பகல் கத்துவாங்க. ஐயோ எனக்கு அப்படி இருக்கு, ஐயோ பயமா இருக்குமா, அவன் வந்துட்டான் அடிக்க வந்துட்டான், குத்த வந்துட்டான். பெரிய போராட்டம் தான். அவங்க செத்துட்டா மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லை, பெரிய போராட்டம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் முடிவு ரொம்ப சூத்த அமைதியா இருந்திருக்கு. பிதாவே, தேவாதி தேவனை பார்த்து கூப்பிடுகிறார். ஃபாதர், ஐ கமிட் மை ஸ்பிரிட். பிதாவின் கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுல இருந்து ஒரு பாடம் என்னன்னா, சுருக்கமான பாடம் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? நம்ம சாகர வேளையில உங்களுடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள், சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நான் வெளியே ஊழியத்துக்கு போக வேண்டிய நாள். ஏதோ தடை பண்ணப்பட்டேன், எனக்கு போக முடியல. நான் இருந்துட்டு இருந்தேன். சில நிமிடங்களுக்குள்ள என் மனைவி என்னை கூப்பிட்டாப்புல, சீக்கிரம் வாங்க. என்ன அம்மா முடியல. நான் போய் பார்க்கிறேன், என் மாமியார் இயேசுவே. She flew away in glory. Hallelujah. நான் எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் வருகை தாமதித்தால் நானும் இயேசுவேன்னு சொல்லிட்டு எங்க போயிடணும்? அந்த வான்கரையில் நாம் நின்று பின்னோர் கீதங்களை பாடுவோம், மீட்பின் நன்மைகளை உணர்ந்து மீட்பர்க்காய் நாம் உயிர் விடுவோம். ஹல்லேலூயா. ஐயோ என்ன கொல்ல பாரு. Then your end is not good. நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? ஜெயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே, என் தேவனே, அப்படி சொல்லி போனா வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. அது நல்ல முடிவு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இயேசுவை சிலுவையிலே அறைய அனுமதி பெற்று வந்த அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னாலும் தெரியுமா உங்களுக்கு? மார்க் 15:39 சொல்றாரு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். truly he was the son of the living God. மெய்யாகவே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு உயிரோடு இருந்து ஊழியம் செய்த வேளையில சீசரிடத்தில் கேட்டார், என்ன மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சிலர் ஏசா, எரேமியா, சில தீர்க்கதரிசிகள் ஒருவன், சிலர் யோவான் சிலர்னு சொல்றாங்க. பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னார். ஆண்டவர் பேதுருவை பாராட்டுகிறார். இங்க இயேசு மரித்ததை பார்த்து, உயிர் விட்டதை பார்த்துட்டு 100க்கு அதிபதி பாத்தீங்களா? லூக்கா 23:47 இருக்குது. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். they glorified the Lord. hallelujah. என்ன 100க்கு அதிபதியும் கூட இருந்த எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? தேவனை மகிமைப்படுத்தி இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார்கள். the army officer, the centurion saw what happened. He praised God saying, I know this man was the son of God. Hallelujah. கேட்டீங்களா? நம்ம சாவிலும் பவுலப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் என்னுடைய சரீரத்தின் மூலம் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற வேளையிலும் ஆண்டவர் இயேசு என் மூலம் மகிமைப்படணும். என்னுடைய சாவிலும் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். God bless you all. ஆமென்.